இலக்கிய சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் அமர்க்கலமான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இலக்கிய போட்ட திட்டப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கோயிலிருந்து சாமியார்கிட்ட இருந்து அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு கார்த்தியும் வேக வேகமாக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. போன உடனே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அஞ்சலி தன்னுடைய வயிற்றில் இருக்கிற பேடை கழட்டி டடடா எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி இந்த பேடை வச்சு நம்ம சமாளிக்கிறதோ தெரியலையே, கொஞ்ச நேரமாவது ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் இருக்கிற பேடை கழட்டி எடுக்கிறாங்க. அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கும் வீட்டுக்குள்ளே கிளம்பி போயிடுறாங்க. போன உடனே அஞ்சலி அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே இந்த சமயத்தில் எதுக்காக இவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த பேடை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, இப்படி தான் உனக்காக கோயிலேருந்து ஒரு சாமியார்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை பார்த்தி அப்படின்னா உன்னுடைய வயிற்றில் தடவனாக்க குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது, இதெல்லாம் எதுக்காக நீங்கள் நம்புகிறீங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கை, இதெல்லாம் நீங்கள் சுத்தமாக நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க கார்த்திக்கிட்ட. என்னுடைய மன திருப்திக்காவது கூட இதை நீ தடவிக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் அடம் பிடிக்கிறாருங்க. சரி ஓகே கொடுங்க நானே தடவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, இல்லை அஞ்சலி, இதை அவன் குழந்தையுடைய அப்பா தான் தடவணும், அதுவும் அவங்களுடைய வயிற்றில் அவன் அப்பாவே தடவி கொடுத்தா தான் உடம்புக்கு ரொம்பவும் நல்லதான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை பரவாயில்ல நானே தடவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஜானகியும் உள்ளே வராங்க. எதுக்காக அஞ்சலி இந்தளவுக்கு அடம் பிடிக்கிற, உன் குழந்தைக்காக தானே கார்த்திக் இந்தளவு பாடுபடுறான், இதை கண்டிப்பாக நீ பூசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் சொல்லிடுறாங்க. இல்லைத்த எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நானே குளிச்சுட்டு நானே தேய்ச்சிக்கிறேன், அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, கம்பல்சரி நான் தேய்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. இவங்க எல்லாமும் சொல்லியும் கேட்காம என்னடா இது ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவியும் ரூமுக்குள்ளே என்ட்ரி ஒன்று கொடுக்குறாங்க. எதுக்காக அஞ்சலி இந்தளவுக்கு அடம் பிடிக்கிற, இதை தேய்ச்சிக்கிட்டா என்ன ஆகிருப்போகுது, உன் குழந்தைக்கு தானே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாமல் விளையாடிட்டு இருக்கா, என் வயிற்றில் தான் குழந்தையே இல்லையே, எப்படி நல்லாகும் அப்படின்ற மாதிரி அஞ்சலி நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது?